நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். சாரும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காரு. ஸோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அந்த டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடியரசுக்கும் இன்னைக்கு அகஸ்டின் சொல்லார் பாப்போம். கண்டிப்பா சார். கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு மாநிலம் நிறைய பிரச்சனைகள் பத்தி நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய பேசியிருக்கோம் சார். எப்போதான் சார் கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பிரச்சனை தீரும்? அதாவது கர்நாடகா நமக்கும் இந்த பிரச்சனைகள் வழி இருக்குது. இந்த பிரச்சனை கண்டிப்பாக இன்னும் வலுவாதாகும். ஏன்னா இப்போ அவங்களோட நிலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, அவங்களுக்கு அந்த தண்ணி தேவைப்படுது. இப்போது நமக்கு தேவையான தண்ணி அங்கேருந்து வரணுன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு கிடைக்காது. அங்கே மழை பெஞ்சு ஃபில்லாகி அந்த டேம் இதுவானதான் அவங்க அனுப்ப முடியும். அவங்களுக்கே இல்லாதப்போ நமக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமான இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நதி இணைப்பு திட்டங்கள் வர சொல்ல, அதாவது ஆல்மோஸ்ட் அது இதில் இருக்குது. அது வர சொல்ல எல்லாத்துக்கும் தேவையான வழி வரும். நமக்கு தேவையான ஒரு எண்ணெய் தண்ணி அது நமக்கு வரக்கூடிய நிலைமை வந்துடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி இல்லாத கஷ்டத்துக்கு நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது இல்லாமல் கிரகச்சாரங்கள் இப்போ நமக்கு சரியில்லை. அந்த நிலையில் இப்போ ஜோதிடத்தில் பார்க்க சொல்ல 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வறட்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய வறட்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்க சொல்ல நம்ம முக்கியமாக கடல் தண்ணியை யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை தான் வரும். ஸோ அந்த கடல் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு தேவையான இடத்துல சில இடங்களில் தண்ணி தேக்கத்தை உருவாக்கி அதுக்கான வழிமுறைகளை பண்ணுறது, அதுக்கு இந்த வருடத்தில் இல்லை அடுத்த வருஷத்துலேயும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான வழிமுறை ஆரம்பித்து சில இடங்களை எடுத்து அது தண்ணியை வந்து தேக்கி வைக்கிற அளவுக்கு வழிகள் பண்ணிப்பாங்க. அந்த நிலைமை ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நிலை வந்து கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நதிகள் இணைப்பு திட்டங்கள் வந்த அப்புறமா நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு ஏற்பட்டோம். இப்போ வந்து நீர்வரத்து குறைதான் செய்யும். எந்த மாநிலத்தில் இது சண்டே பெருசாக்கினாவோ இல்லை அவங்கள பற்றி நம்ம தப்பு சொன்னாலோ எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நமக்கு தேவையான வழிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். கண்டிப்பாக சார். அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மாநிலங்களில் இருக்க மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். இந்த கச்சத்தீவு எப்போதான் சார் நமக்கு திரும்ப கிடைக்கும், இல்லை கிடைக்காதா? இது வெறும் ஒரு அரசியல் ஸ்டண்டா சார் இது? ஒரு சில விஷயத்த நம்ம முதல்ல எழுதி கொடுத்து அதுக்கான வழி பண்ணிட்டோம். இப்போது திரும்பி அந்த பொலிட்டிக்கல் லெவலில் வழி பண்ணி அதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை எடுக்கணும்னு நினைக்கிறப்போ நம்மளால் அது செய்யக்கூடிய சிரமம் கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை அவங்க பிரைம் மினிஸ்டரோ உட்காந்து பேசி அதுக்கான வழிமுறைகள் செஞ்சால் தான் நடக்கும். அப்போது இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்ச நாள் அனுப்போ அந்த வழிமுறைகள் பேசி நமக்கு தேவைன்றப்போ அது கேட்குறப்போ, ஏன்னா ஸ்ரீலங்காவில் இப்போயும் வந்து அவங்க பணம் பிரச்சனை இருக்குது, ரொம்ப பற்றாக்குறைகள் ஏற்பட்டிருக்கு. பாவம் அந்த நிலைமை இருக்க சொல்ல அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு முடிவு வரும். அந்த முடிவில் நமக்கு தானாக இது வந்து சேர்ந்துடும். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் போனால் தான் வரும், ஒரு பொலிட்டிக்கல் நிலைவு போனால் தான் வரும்ன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட ஃப்யூச்சரில் இது வந்து நமக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஓகே சார், சிறப்பு சார். விஜயோடைய அரசியல் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவருடைய அரசியல் பயணம் முழுசாக எப்படி இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது இது ஒரு எழுச்சி கிடையாது. சில விஷயங்கள் சினிமாவில் நடிக்கிறப்போ ஒரு பெரிய ஆதரவோடு இருந்திருக்கார். ஒரு பெரிய அவருக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இதுவாக இருக்காங்க. அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்.
ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஓட்டு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் முழுக்க அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நடிகர் ஒரு பெரிய பொசிஷன் வந்து மிகப்பெரிய சேலரி வாங்குறவர் அந்த நடிப்பு துறையை விட்டுட்டு வழி வருகிறார்னா அந்த ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த ஆதரவு பெரிய ஆதரவாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிலைமை இருக்கு சொல்ல இப்போ அவரோட எழுச்சி இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறமா, அதாவது எம்பி எலெக்ஷன் முடிஞ்சிருப்பா 2026 ஒரு பெரிய எழுச்சி இருக்கும். இப்போயும் அவரோட நல்லா ஆரம்பிச்சிடும். அவரால் பார்த்தீங்கன்னா அவரோட கொடி, அது இல்லாமல் அவரோட சின்னங்கள் எல்லாமே வெளியே ஆரம்பிச்சிடும். ஒன் பை ஒன்னாக அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க. ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படக்கூடிய நிலைமை வரும். அது இல்லாமல் யங்ஸ்டர் நிறைய போகிற காலத்தில் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த எலெக்ஷன்லேயும் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கிற மாதிரியே தான் தெரியுது. ஓகே சார், அவரோட கொடி வந்து சின்னம் வந்து அறிவிக்கிறதுக்கான நேரம் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவரோட சின்னம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றது ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு சின்னம் இயற்கையோட வண்ணமாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான சின்னமாக இருக்கும். அது இல்லாமல் அவர் வரக்கூடிய அந்த கொடியும் ஒரு அழகான ஒரு வழியாக தான் இருக்கும்ன்றதை சொல்கிறார். கண்டிப்பாக சார். ஸோ எந்த கொடியாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம் சார். ஸோ இதன் தொடர்ச்சியாகவே இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களில் வந்து நடிகர்களில் வந்து வெறும் நடிகர்களாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா நாட்டையே தூக்கி அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒன்று இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலை எப்போ சார் மாறும்? அது இங்கே கிடையாது, எல்லா மாநிலத்திலையும் உண்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் எடுத்தாலும் அமிதாப் பச்சன் ஒரு காலத்தில் வந்தார், ஒரு மினிஸ்டர் ஆனார், எம்பி ஆனார். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேரளா எடுத்தாலும் சில நடிகர்கள் வழியாக இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் உங்களுக்கு வந்து வழி பண்ணியிருக்காங்க. அந்த நடிகர்களோட ஃபேமிலியாக இருக்கவங்களே சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வழிகள் வந்திருக்கு. அதே மாதிரியாக தமிழ்நாடு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வழிகள் வந்திருக்கு. கர்நாடகாவில் பல ஆக்டர்ஸ் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காங்க, எம்பி போஸ்ட்டில் இருந்திருக்காங்க நிறைய பேர். அது ஆதரவுங்கிறது மக்களோட உற்சாகம். அவங்க நடித்த நடிப்பு மக்களோட மனசில் வந்து பதிஞ்ச ஒரு நிலைமைகள் அது மாதிரி நிறையா இருக்க சொல்ல அந்த காலத்தில் எம்ஜிஆர் கிடச்சிது, ஜெயலலிதா கிடச்சிது. அந்த மாதிரி நிலைமைகள், அந்த மாதிரி ஒரு செயல் நல்லா இருக்குன்ற நிலையில் ஜெயலலிதா கொடுத்தாங்க. கலைஞராக இருக்கவர் நம்ம கலைஞர் வந்து சினிமா படத்தோட நிறைய வசனங்கள் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதுவாக இருந்தது அவரோட பேச்சு செயல்கள். அதில் அவரோட வழி இருந்தது. அதனால் அந்த செயலில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய தன்மை இருந்தது. ஒரு பேச்சு திறன்லேயே ஒரு வழியாக வந்தவர் அவர். அந்த மாதிரி நிலைமையில் அந்த மாதிரியாக ஒவ்வொரு வழிகளும் இருக்கக்கூடிய நிலைமையில் மக்கள் தன்னோட செயலை மறந்து அவங்களுக்கு வருவாங்க, அவங்க வந்தால் நமக்கு செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்தாங்க ஒரு உற்சாகம். சரி, ஏற்கனவே படத்தில் பார்த்து அவங்க நடிப்புகளை பார்த்து அவங்கள நிலையை பார்த்து அந்த உற்சாகத்தோட செயல்னால தான் இதனால் வருது. இது காலங்காலமாக வரக்கூடிய நிலைமைகள் தான். ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் நல்ல ஒரு சைடில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ சினிமாவில் தான் நடிக்கணும்னு கிடையாது, வேறு சைடில் இருக்கவங்களும் அந்த அரசியலில் இருந்து செயல் பண்ணி நிறைய வழிகள் தன்னோட பேச்சாற்றலும் திறமையும் ஆற்றலும் மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கக்கூடியவங்களும் வந்திருக்காங்க. அந்த நிலைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் அதையும் ஆதரவு பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்குது. அந்த மாதிரி நிலைமைகள் சொல்லி இப்போ வர காலத்தில் சில நடிகர்கள் அது முன்னின்று செய்வாங்க, அவங்க ஏற்கனவே நமக்கு செஞ்சுருக்காங்க, அதனால் முன்னின்று செய்வாங்கன்ற ஒரு நிலையில் இருக்கிறதால தான் இந்த திரைப்பட இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நடிகன், ஒரு சாதாரண ஒரு சிரிப்பு நடிகரோ ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி ஆகிறாங்கனாகட்டும், அது ஆல் இந்தியா ஃபுல்லாக தெரியும். அவரோட முகம் ஆல் இந்தியா போகிற இவர் பேர் இதுதான் அப்படின்னு தெரியக்கூடிய நிலைமை இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ ஒரு மீடியா அப்போது மக்கள் வந்து அந்த மாதிரி நிலைமை அரசு ஒரு நல்லது செய்வார்னு கேட்குறப்போ ஸோ ஆல் இந்தியா லெவலில் இவர் ஒரு வந்தார்னா அது ஒரு பிரபலமாக தெரிஞ்சிருக்கும். அந்த பிரபலமாக தெரியக்கூடிய நிலையை தான் இந்த சினிமா துறையிலேருந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இந்த அரசியலில் உண்டுன்றதை சொல்கிறார். சார் சூப்பர் சார். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். சிங்கப்பூர், துபாய் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது குறுகிய நாடு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வளர்ச்சியில் வந்துட்டு ரொம்பவே அதிக வளர்ச்சி குறுகிய காலங்களில் அப்படின்னு கூடவே சொல்லலாம் சார். ஸோ அந்த வளர்ச்சிக்கான காரணம் என்ன சார்? இந்த எப்போ சார் அந்த மாதிரி இன்னும் நிறைய வளர்ச்சி அடையும்?
முதல்ல இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1974, 1964, 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எடுத்திங்கன்னா, 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா, முதல்ல வந்து இவங்க என்ன பண்ணேன்னா டூரிசத்தை டெவலப் பண்ணிட்டாங்க மெயினாக. ஸோ டூரிசம் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு டெவலப் ஆச்சு. அந்த டூரிசத்தை ஒரு மனுஷன் வந்து டெவலப் பண்ணால் தான் இந்த எல்லா நாடுமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேக்கக்கூடிய தன்மை அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளது நிறைய ஆலயங்கள் இருக்குது, இது வரைக்கும் கட்ட முடியாத ஆலயங்கள், எவ்வளோ பெரிய ஆலயங்களாக இருக்குது. உலகத்தில் நம்ம பார்க்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள். தஞ்சாவூர் டெம்பிள் அதோட மிகப்பெரிய அதோட பொக்கிஷம் யாருக்கும் கிடைக்காத டெம்பிள். தாஜ்மஹால் போல் கிடையாது. அக்பர் கட்டியிருக்கக்கூடிய பேலஸ், ஒரு பெரிய பேலஸ், அது மாதிரி எந்த ஒரு உலகத்துலையுமே கிடையாது. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வைஷ்ணவி டெம்பிள், நார்த்தில் இருக்கக்கூடிய இமயமலை. ஸோ இந்த டூரிசம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா அதோட வழி. ஆனால் அந்த டூரிசத்தை அவங்க பெருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு ட்வின்ஸ் டவர் கட்டி, அந்த ட்வின்ஸ் டவர் பெரிய பில்டிங், அவங்க தான் முதல்ல உலகத்தில் பெரிய பில்டிங்கை கட்டின அளவுக்கு அதை காட்டினாங்க. அந்த ட்வின்ஸ் டவர் போய் பார்க்குறது மக்கள் மனுஷன். அதாவது ரோடோட இருக்கக்கூடிய அத்தனை லெவலையும் அவங்க வந்து மாற்றினாங்க. ரோட்டில் வந்து எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது. சிங்கப்பூர் போனீங்கன்னா எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாத அளவுக்கு வழி பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ரோடு சேஃப்டி எப்படி இருக்கணும், ஒரு ஆள் வந்து கிராஷ் ஆனால் அந்த கார் எப்படி வந்து நிற்குது, எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த க்ரீன் லைட் போட்டால் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ரெட் லைட் போட்டால் நிறுத்திடுவாங்க. க்ரீன் லைட் போட்டால் தான் போவாங்க. ஒரு க்ரீன் லைட் வந்து மனுஷன் நடக்கிற பாதையில் ஒரு க்ரீன் லைட் எரியும், அந்த லைட் எரியறப்ப நடந்து போவாங்க. அந்த மாதிரியான நிலைமையாக இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க வந்து டெவலப் பண்ணி காமிச்சாங்க. இதெல்லாம் நம்ம போய் பார்க்குறப்போ டூரிசம் வந்து டெவலப் பண்ண எவ்வளோ சேஃப்டி இருக்கு. அதை தொடர்ந்து துபாயில் நீங்கள் எடுத்திங்கன்னா இவங்க பண்ணின மாடி வந்து 132 இருக்குது, அவங்க 148 ஃப்ளோரை வந்து கட்டி காமிச்சாங்க. அந்த கட்டி காட்டுறது அங்கே போய் இப்போ ஒரு பெரிய விந்தை கிடையாது. மேலே போய் சும்மா ஒரு இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்னா அது கீழே இருக்கக்கூடிய தரையை தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் நம்மளது எவ்வளோ ஆர்கிடெக்ட் ஒர்க் இருக்குது, உலகத்திலே இல்லாத ஆர்கிடெக்ட் ஒர்க்கு. அது சிற்பக்கலைகள், இந்த சிற்பக்கலைகள் உலகத்தில் எந்த கண்ட்ரிலுமே கிடையாது. அவ்வளோ சிற்பக்கலைகள் ஒரு கல்லால் வடிவமைக்கப்பட்டு அவ்வளோ அழகாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதுவை நம்ம டூரிசத்தை டெவலப் பண்ணணும். எவ்வளோக்கு நம்ம டூரிசம் டெவலப் பண்ணணுமோ அப்போ தான் அதுக்கு அந்த டூரிசம் டெவலப் ஆக ரோடு வந்து நமக்கு நல்லா இருக்கணும். ஒரு குயிக்காக ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல சேரக்கூடிய அளவுக்கு வரணும். இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி வந்துடுச்சு, நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்தியா நம்பர் 1 ஒரு வழிக்கு வந்துடும். அந்த நிலைமை வரதுக்கான இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் போனால் நிறைய விஷயங்கள் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், மக்கள் வந்து என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரணும். அந்த என்டர்டைன் பார்த்திங்கன்னா இப்போது தாய்லாண்டெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு சில என்டர்டைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடலில் வந்து அந்த வாட்டர் உள்ளே போய் பார்க்குறது, அந்த நிலை வாட்டர் கீழே போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலூனில் வந்து இது பண்ணக்கூடிய அந்த மாதிரி நிலைகள்லாம் இங்கே வரணும். இப்போ ஓரளவுக்கு இந்த காஷ்மீர் அந்த மாதிரிலாம் வந்துன்னு இருக்குது. இன்னும் நிறைய நிலைகள் இந்தியா அழிஞ்ச அளவில் எங்கே பார்த்தாலும் ஒரு டூரிசத்தோட வழி வந்து இன்னும் டெவலப் பண்ணின்னு இருக்கு. அதை பண்ண சொல்ல உலக மக்கள் எல்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்தால் இங்கே வந்துடுவாங்க. அந்த நிலைமை மாறும். அது வந்து நம்ம கொஞ்ச நாளாக இடைப்பட்ட காலத்தில் விட்டுட்டோம். இப்போ வர காலங்கள் மக்கள் வந்து அதை உணர்ந்து நிறைய டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுவாங்கன்றது தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலங்களை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம பெரிய விஷயம். கண்டிப்பாக சார், அதே நம்ம பண்ணால் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு அது ஒரு இன்னொரு பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரீங்க சார். தொடர்ந்து இது அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். பொதுவாகவே வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நம்ம வழிபடுவோம். கரெக்டான வந்து இறைவன் வழிபாடு அதுனா எப்படி சார் இருக்கணும்? மனிதனோட நோக்கம், இந்த மனித நோக்கம் மாறுபட்ட எண்ணங்கள்னால அவன் செயல்கள் மாறி மாறி என்னென்ன செய்யணுமோ அவன் வேண்டுதல், தேவையில்லாத வேண்டுதல், அவனுக்கு தேவையான வேண்டுதலை வந்து நம்ம வைக்காமல் அந்த வேண்டுதலில் அவனுக்கு தேவையான வழியாக தேர்ந்தெடுத்து அவனே வழி பண்ணுறது. எப்பவுமே ராமலே அடிகளார் ஒரு அமைதியான தியான வழிமுறைகள், அமைதியான பாடல், அமைதியான அந்த பாடல் பாட சொல்ல இறங்கி வரும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லா சித்தர்களும் எல்லா நாயன்மார்களும் பாடலாக எழுதி வச்சாங்க. அந்த பாடல் மூலிமா பாடி இறைவனை வந்து துதியாக எடுத்து இறைவன் தன்னோட பேசக்கூடிய நிலைமையாக இருந்தது தான் சுந்தரமூர்த்தி நாயனார்,
கலிமூர்த்திய நாயனார், பிருதவனுக்கு, அதே நேரத்தில் பட்னத்தார், இவங்கெல்லாம் வந்து இறைவனோட துதி பாடக்கூடிய நிலைமையாக இருந்தாங்க. இறைவன் பாட சொல்லி அந்த நிலை அவங்களுக்கு வந்துடும், இறையோட வழி நிலை வந்துடும். அதனால் இறைவனை வந்து நினைக்கிறப்போ ஒரு அமைதியான தியான வழிகள், அதாவது ராமலிங்காடிகளார் அவ்வளோ அழகாக சொல்கிறார், உடலை வரித்து கொள்ளாதே. உன் உடலை வரித்து கொண்டு தெய்வ வழிபாடுகளை வந்து நிலையாக நீ செய்கிறது, அது ஒரு பெரிய பலன் உனக்கு கொடுக்காது. அதாவது தேவையில்லாமல் நம்மளோட இது எடுத்துக்கிட்டேன்னா உடலை வருத்திக்கிறது, புரிதவனுக்கு நமக்கு எது தேவையில்லாததோ அதை போய் வேண்டுதலாக வைக்கிறது, புரிதவனுக்கு சில மொட்டை அடிக்கிறது வழிகள், இதெல்லாம் ஒரு தன்மையான ஒரு வழியாக இருக்கணும். அதே மாதிரியா ரொம்ப உக்கிரமாக வேலை கொடுத்திக்கணும், உடம்பெல்லாம் வந்து குத்திக்கணும், அந்த மாதிரியே ஒரு தெய்வ இது வந்து நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி வேண்டுதலில் மனசார வேண்டுங்க, இறைநிலையை போட்டு ஒரு அமைதியை தேடி அந்த அமைதியான வழியில் ஆத்மா அந்த செயல் அந்த மன அமைதியோடு கேட்குறப்போ இறை ஏற்றுக்கும், அந்த இறையோட தன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட தன்மையோட வழியே. அதோட தன்மைகள் நம்ம உண்மையாக சொல்லணும்னா நமச்சிவாயா. நான்ன்றது நம்ம நிலையில் இருக்கக்கூடிய அந்த நான்ன்றது நம்ம ஒரு நிலையாக இருக்கோம், அந்த நிலையிலேருந்து உள்ளே போகிறோம், அந்த நிலையாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியது தான் நான் சொல்லுவாங்க. மான்றது அந்த இறைய இதில் அமைக்கப்பட்டிருக்க ஆலயத்தில் இருக்க அமைக்கப்பட்டிருக்கிற வாசகாலம். அந்த வாசகாலை தாண்டப்போ ஒரு மண், அந்த மண்ணோட நிலைமை அமைதியான நிலையாக நீ உள்ளே வர சொல்ல, அந்த வாசகாலை தாண்டி வர சொல்ல உன் மனது அமைதியாக இருக்கணும்னு தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சீன்றது நெருப்பு. அந்த நெருப்பு ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு கர்ப்பகிரகத்தில் தூங்காத விளக்கை ஏற்றிருப்பாங்க. அந்த தூங்காத விளக்கை தான் நீ என்ன வேண்டுதையோ அந்த வேண்டக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், உன்னோட நினைப்புகள் எல்லாமே அந்த என்ற விளக்கோட வலிக்கப்படுகிறது. அந்த சீயோட விளக்கோட அமைக்கப்பட்டு அந்த தெய்வத்துக்கு போய் சேருது. அந்த சேர சொல்ல அந்த சீயோட நெருப்புலேருந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலை கோபுரத்தில் வா என்ற காற்று மூலியமா அந்த நீ வேண்டுதல் எல்லாமே மேலே எழுப்பப்படுகிறது. அந்த எழுப்பப்பட்டு யான்ற ஆகாயன்றது தலகோபுரம். அந்த தலகோபுரமாக போய் நல்ல வார்த்தைகள், உன்னோட நிலைகள், உண்மையான வழிகள் எல்லாம் மேலே போய் சேருது. காஸ்மிக் லெவலில் கெட்ட வார்த்தைகள்லாம் அங்கேயே ஃபில்டர் ஆகிடுது. அந்த நிலையாக இருக்கிறது தான் நமச்சிவாயம். அந்த நமச்சிவாயம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இதுவை யார் ஒரு அழகாக வேண்டுறாங்களோ உண்மையான வார்த்தைகள் காஸ்மிக் லெவலில் போய் கலந்து அவனுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் உண்மையான தத்துவம். இந்த தத்துவமாக இருக்கக்கூடிய நிலையை யார் ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிறானோ அருமையாக அமைதியாக நிலையாக இது வழி பண்ணிக்கினா தான் நல்லது. ஏன்னா கர்மா என்றைக்குமே நம்மளை விடாது. கர்மான்றது எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம விடாது. சில காரியங்கள் நல்லது செய்வோம், வெற்றி அடையும், திரும்பி கொஞ்ச நாள் போகிறப்போ திரும்ப சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் முக்கால்வாசி எல்லாம் வந்து வேண்டுதல்லையே அன்னதானம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. மனுஷனுக்கு அன்னதானம், அதாவது அனாதைகளுக்கு உணவு கொடுக்கறது, அதே மாதிரியா கண்ணு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ண சொல்ல நமக்கு வரக்கூடிய கர்மா தலைப்பாயோடு நின்றுடும். ஸோ அதனால் நம்ம உடம்புல வந்து சேராது. அதனால தான் இப்போது நிறைய நோய்கள் பெருகிறதுக்கு காரணமே அதுதான். இந்த நோயிலேருந்து விடுபடணுன்னா சில உணவு முறைகள் வழிகள் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நிலையிலேருந்து கஷ்டத்தில் கொஞ்சம் தீர்த்துக்கும். அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் கை வச்சாவே போதும், ஹீல் ஆகிடும். ஆனால் இந்த வேண்டுதல்ன்றது ரொம்ப அதிகமான நிலையாக போய் பண்ணாதீங்க. புரிதலுக்கு என்ன தேவையோ, என்ன வழிமுறை தேவையோ, ஒருத்தருக்கு என்ன ஜாதக நீதியாக தேவைப்படுதோ அது மாதிரியான ஒரு வழிமுறைகள் போனாவே அவங்களுக்கு நல்லது நடக்குன்றதை சொல்கிறாங்க. இறைவன் வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே அழகா சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றி. தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். சார், இப்போ மனிதர்கள் மத்தியில் வந்து ஆன்மீக தேடல் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிருச்சா சார்? இது வரதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இன்றைக்கி கிடையாது, உலகம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இறை தேடுதல் என்றது இருந்திருக்கு. இந்த இறை தேடுதல் வழியாக தான் பல சக்தியை காஸ்மிக் லெவலில் கூட எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணி மனிதன் இறை வழியாக வச்சுருக்கான். ஒவ்வொரு தன்மையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், இறையோட தொடர்பு கொடுத்துருக்கான், இறையோட பேசியிருக்கான், இறையோட வாழ்ந்திருக்கான். அந்த நிலைமைகள் அமைக்கப்பட்ட அந்த இறையோட தன்மையை தான் இன்றைக்கி மக்கள் திரும்பி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் தேடுதல் நல்லது தான். ஏன்னா ஒரு நன்மைக்கு போகிறதுக்கோசரம், ஒரு தன்னோட செயலில் போகிறதுக்கோசரம் சில பழக்க வழக்கங்கள் தன்னை குறைச்சிக்கிற நிலைமை ஏற்படும். ஆன்மீகத்தை போகிறப்போ கெட்ட பழக்கங்கள் வராது, கெட்ட எண்ணங்கள் வராது. முதல்ல இந்த கெட்ட எண்ணங்கள் போய் தூய்மையான வழிகள் வரும். அதுதான் சத்தியஞான சபை. ஒரு மனிதன் சத்தியமாக இருந்தானா அவனுக்கு கண்டிப்பாக நாணம் கிடைக்கும். அந்த நாணம் கிடைச்சிதான் அது சபைக்கு எடுத்துன்னு வரலாம். அதுதான் சத்தியஞான சபைன்னு வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கார்.
இந்த சத்யநாராயண சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையுமே உண்மையான வழிகள், உண்மையான வாக்குகள், உண்மையான செயல்கள் எவனோ ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அவன் எல்லா செயல்லையும் ஒரு வெற்றி அடையக்கூடிய நிலைமையாக தான் இருப்பான். அதனால தான் இந்த ஆன்மீக தேடுதலுக்கோசரம் போகிறாங்க. உடல் ஜோதியாகவும் மாறும், உடல் காற்றாகவும் மாறும், உடல் நெருப்பாகவும் மாறும், அதே உடல் தண்ணியாகவும் மாறும். இந்த நிலை 3 நமக்கு இருக்குது. இந்த 3 பொருள் நம்ம உடலில் இருக்கக்கூடியது தான் நம்மளோட நிலையாக இருக்கக்கூடிய குரு தத்துவம், ஆத்மா. ஸோ அந்த குருவோடு இருக்கக்கூடிய பரமாத்மா ஆத்மா ஒன்றா சேரப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கர்மம், திண்மம், மாயை இது 3 விலகிடும். ஸோ மனிதன் சுத்தமான நிலை அடையக்கூடிய நிலைமை வருவான். அந்த நிலையை தான் தேடுதல் சொல்கிறாங்க. அந்த தேடுதல் போகக்கூடிய ஆன்மீக தேடுதல் மனிதன் இன்று நோக்கி போயின்னு இருக்கான். நிறைய விஷயங்கள் ஏற்படும், நிறைய சித்தர்கள் உருவாகும், நிறைய தெய்வ வழிபாடுகள் உருவாகும், நிறைய நிலைகள் வரும். மக்களை நல்நடத்தைக்கோசம் தான் இதெல்லாம் போதை தவிர தப்பான விஷயத்தை போல தேடுதல் ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்கு சனி பகவான் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நேயரும் கேட்டிருக்காரு. ஸோ அவங்களுக்காக சனி பெயர்ச்சி பற்றின ஒரு சில விஷயங்கள் சார். சனி சனியை போல உலகத்தில் கொடுக்க போல யாருமே கிடையாது. சனி போல் யாருமே வாழ முடியாது. சனி எல்லாருமே இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க சனி 7 நாட் சனி வந்துட்டால் ஒரு பயம், 7 நாட் சனி வந்துட்டால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. 7 நாட் சனி மட்டும் கிடையாது. ஸோ ஒரு ஜாதகத்தில் சனி தசையும் இருக்குது. சனி தசை 19 வருஷம் ஒரு மனுஷனுக்கு வரும். ஸோ அதிகமான நாளையும் எடுத்துக்கூடியவர் அவர் தான். அது ஏன்னா பூமியிலேருந்து இங்கேருந்து நோக்கி சனியை நோக்கி போகக்கூடிய நிலமை, அந்த சனி அந்த பூமியை சுற்றி வரக்கூடிய நிலமை 19 வருஷம் ஆகும். அந்த 19 வருஷத்தோட கணக்கு தான் இவங்களுக்கு தசாபுத்தியாக 19 வருஷம் வச்சுருக்காங்க. இந்த 19 வருஷத்து இல்லாமல் நடுப்புற கோச்சாரத்தில் ஒவ்வொரு ஆண்டாக மாறக்கூடிய சனி 2.5 வருஷம் ஒரு வீட்லேயும் இருப்பார், ஒவ்வொரு ராசிதானம் இருப்பார். அதனால் 3 பாகங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. 1 தலைபாகம், நமக்கு முன்னாடி 12ஆம் வீட்டில் வர சொல்ல 2.5 வருஷமோ, ஜென்மத்தில் வர சொல்ல 2.5 வருஷமோ, நம்மளை விட்டு பாதத்துக்கு போகிறப்போ 2.5 வருஷமோ. ஸோ அதுதான் 7.5 வருஷம் கணக்கு. இந்த 7.5 வருஷத்தில் 7.5 நாள், 7.5 நாழிகை, 7.5 நிமிடம், இல்லைன்னா 7.5 செகண்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு செயலோ கொடுத்துட்டு போயிடுவார். அது காரணம் அந்த நன்மையை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் தான் அவர் செய்கிறார். ஸோ சனியை பற்றி அது நம்ம நன்மைகளில் உலகத்தில் வாழக்கூடிய தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துக்கிறார். எப்படி நீ வாழணும், உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, நாமே புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமை தான் சனியோட வழி. அதனால்தான் சனிதசை வர சொல்ல சில நன்மைகள் வழிகள் நம்ம செய்ய சொல்ல அந்த பிரச்சனை தீரப்படும். அதில் தான் நிறைய வழிகள் நமக்கு தெரியுது. 1 பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்தோட பிரச்சனைகள் உனக்கு நல்லதாக இருந்தால் இந்த சனிதசை ஒன்றுமே செய்யாது. அதே நேரத்தில் பூர்வ புண்ணியம் கெட்டு இருந்தால் உனக்கு சனிதசை பிரச்சனை வரும். அதே மாதிரியா கிரகங்கள் சரியான பாதைகள் அமையலன்னா இந்த சனிதசையோட வேலைகள் அதிகமாகிடும். ஸோ அதன் மூலியம் அது பிஸ்னஸ் இறங்கிடும், பிஸ்னஸ் கீழ் நோக்கு போயிடும். ஆனால் சிலருக்கு இதே சனிதசை பல கோடியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி இது செய்கிறவன் தான் பணக்காரன் கிடையாது. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த கார் பிஸ்னஸ் பண்ணுறான், சனியோட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்டது. இரும்பில் இருக்கவன் தான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான். இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கவன், இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டாட்டாஸ் அந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட செயல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கும். இந்த சனி சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே மேனுஃபேக்சரிங், உருவாக்குறது எல்லாமே இந்த சனி சம்மந்தப்பட்டது. கெமிக்கல், இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு எல்லாம் வரக்கூடிய மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் சனியோட தொழில். ஸோ இந்த தொழில் ஒவ்வொருத்தனுக்கு போய் அமையக்கூடிய நிலைமையாக இருக்கும், நல்ல நிலையாக அமைஞ்சு செயல் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சனி. நிறைய பேருக்கு தெரியாது. அது சனி பகவான் வேண்டக்கூடிய நிலைமை. அதனால தான் சனின்னு நம்ம சொல்லக்கூடாது, சனி பகவான் சொல்லணும். அப்போ தான் அந்த நன்மைகள் நம்ம பேய்க்கக்கூடிய ஒரு வழி வரக்கூடியது. அது இல்லாமல் 2.5 ஆண்டுகளில் அவன் செய்யக்கூடிய நன்மைகள் கடைசியாக பொறுப்பார் 2 ஆண்டில் சில செயல்களில் நன்மையை கொடுத்துட்டு போவான். அதே மாதிரியா அவனோட வண்ணங்களை நம்ம போட்டுக்கிறது நல்லது. நீலம், நீலம் தான் சனி. எல்லாம் கருப்பு சொல்லுவாங்க, கருப்போட வண்ணங்கள் இருந்தாலும் உண்மையான கருநீலம் தான். அதனால தான் உங்களுக்கு நீல கலர் போடுவாங்க, அது மோந்திரம் நீலம் போடுவாங்க. புரியுதான்? அந்த நீளத்தை போகிறதுக்கான வழி. ஆனால் அந்த நீளத்தை நம்ம போகிறதுக்கு கூட இந்திர நீலன்னு ஒன்று வைக்கும். அதை போட்டானா இன்னும் அவங்களோட மேன்மையை வளரும். ஸோ அந்த தசைக்கு உண்டானது, அந்த புத்திக்கு உண்டானது, அந்த தசா புத்தி என்ன வேலை செய்தோ அதுக்கான தன்மையாக நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதனால் சனி என்றைக்குமே கெடுப்பார் கிடையாது, நல்லது செய்கிறது தான்.
இன்றைக்கி அதுதான் தான் சொல்கிறேன். சனி என்றைக்குமே கெடுக்காது. அதனால சனி இந்த வருஷம் பூமியாண்டு தொட்டுட்டு போகிற அளவுக்கு வரப்போகிறார். அந்த நிலைமையை நம்ம வானவியலில் பார்க்க போகிறோம். அதுவும் நடக்கின்றதை சொல்கிறேன். கண்டிப்பா சார். சனி பகவான் வந்து ரொம்பவே கெடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய பயம் இருந்தது. ஆனா அப்படி கிடையாது. சனி பகவான் வந்து மத்த கடவுள் மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்றத ரொம்பவே தெளிவா அழகா சொன்னீங்க சார், வழக்கம் போல. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே வழக்கம் போல சிறப்பான பதில்கள் கொடுத்திருந்தீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்தியர் சொல்வார். மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.